கேண்டீன் சுவையில் மலையரிசி பீன்ஸ் உசிலி செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம் 1 மணி நேரம் ஊற வைத்தது, எண்ணெய் 50 மில்லி, பீன்ஸ் 150 கிராம், கேரட் 1, கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பட்டை வத்தல் 3, உப்பு தேவையான அளவு, துவரம்பருப்பு பட்டை வத்தல் உப்பு போட்டு அரைத்த விழுது, வெங்காயம் 1 நறுக்கியது, பீன்ஸ் கேரட் வேக வைத்தது. பிறகு அடுப்பில் இட்லி குக்கரை வச்சு இந்த துவரம்பருப்பும் பட்டை வத்தலும் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் கடாயில் வச்சு எண்ணெய் சிறிதில் ஊற்றி நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் 1 நறுக்கியதும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா நம்ம வதக்கிட்டு பீன்ஸ் கேரட் வேக வைத்தது இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கணும். அது நல்லா வதக்கணுமே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த பீன்ஸ் கேரட்டில் சேர்க்குற மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். பிறகு அடுப்பில் கடாயில் வச்சு சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த துவரம்பருப்பு பட்டை வத்தல் வேக வச்சுருக்கோம்ல, அதை நம்ம பொடி பொடியாக நுணுக்கி நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கணுமே இந்த பீன்ஸ் கேரட் வேக வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினுமே நம்மளுக்கு கேண்டீன் சுவையில் மலையரிசி பீன்ஸ் உசிலி ரெடி ஆயிடுச்சு. இது அனைவரும் சாப்பிடலாம். இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட்டுறதாகவும் இருக்கும். இது அனைவரும் சாப்பிட்டு மகிழ்வோமாக. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.